السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب والدوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. فضل بسم الله الرحمن الرحيم. لا يسب الدهر إلى آخره. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: لا عدوى ولا طيرة ولا هامة ولا صفر. أو قال نبينا صلى الله عليه وسلم: صدق رسول النبي الكريم. அளவல்லா அருளும் நிகழல்லா அன்பும் எண்ணையும் மண்ணையும் உங்களின் எண்ணையும் தரம் பார்த்து தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவோர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயாள தன்மை படைத்த தர்ம பிரபாகிய தர்ம கத்தாவாகிய வல்லோன் அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் உரித்தது. இன்னும் அவனின் தூதர் நமது நாயர் ஹாத்தம் நபி முத்திர நபி சம்மன் நபி சீரிய நபி அஹமது முஸ்தபா முஹம்மதுல்லா சர்தார் ஆயிலம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள், தாபின்கள், தபா தாபின்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், முத்தகீன்கள், மேலும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தி என்னும் சமாதானமலை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு சஃபர் மாதம் செய்யும் காரியங்கள் எனக்கூடிய தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கின்றோம். ஏனென்றால் சஃபர் என்றாலே இன்னும் சிலர்கள் அது ஒரு பீடை மாதம் என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அது பீடைக்குரிய மாதம் இல்லை. ஏன் அவ்வாறு சொன்னார்கள்? சொல்வதற்குரிய காரணம் என்ன? எதை வைத்து அவர்கள் அந்த வார்த்தைகளை மொழிந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களுடைய மகன்களில் ஒருவரான இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வஃபாத் நிகழ்ந்தது இந்த ரஜபுடைய இந்த சஃபருடைய மாதம். இதற்காக வேண்டி ஏற்பட்ட நிகழ்வுகளில் ஒன்று சூரிய கிரகணம் என்பது ஒன்று நிகழ்ந்தது. இதையெல்லாம் சம்மதப்படுத்தி சொன்னார்கள். இது ஒரு பீடை மாதம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு சொன்னார்கள் இல்லை என்பதாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் இது மேலும் வலுப்பட்டு இவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். காரணம், முத்துநபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய்வாய்ப்பட்டு பள்ளிக்கு வராமல் இருந்த நாட்களில், அவர்கள் இந்த மெஹராபில் நின்று மெம்பரில் ஏறாமல் தொலை வைக்காமல் இருந்த நாட்கள் இந்த ரஜபு இந்த சஃபருடைய மாதத்தில் இருக்கின்றது. அதன் காரணத்தினால் இதை மேலும் பீடை என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் எல்லா விதத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனிதர்களுக்குரிய எல்லா விதமான தன்மைகளையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுத்தார். ஏனென்று தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதருக்கு அப்பாற்பட்டு என்பதாக எண்ணியதாக, மனிதர்கள் அவர்களால் இதை செய்ய முடியும், நம்மால் செய்ய முடியாது என்பதாக மனிதன் சொல்லிவிடக் கூடாது.
அவங்களுக்கு ரசூலுல்லாஹி காய்ச்சல் வந்துச்சாங்க, நோய் வந்துச்சாங்க, அதனால தெரியாது. நமக்கு வந்து நம்ம மனுஷனா இருக்கனால நமக்கு வந்து அப்படின்னு ஒரு டயத்துல சொல்ல ஆரம்பிச்சிடும் மனுஷன். அதனால்தான் அல்லாஹு தஆலா உடல்நல மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நமக்கு ஏற்படக்கூடிய ஜுரத்தை விட நமக்கு ஏற்படக்கூடிய உஷ்ணத்தை விட பன்மடங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகப்படுத்தி தந்தார் அல்லாஹு தஆலா. அந்த சமயத்தில் நாம் பொறுமை காக்க வேண்டும் என்பதைத்தான் கற்றுக் கொடுத்தார்கள். தன்னுடைய அருமை மகள் இதய துண்டு என்று சொல்வதாக நாளை சொர்க்கத்தின் பெண்களுடைய தலைவி என்று சொல்லக்கூடிய அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் உடல்நல குறைவின் காரணமாக வீட்டில் இருக்கின்றார்கள். அப்பொழுது மகளை காண்பதற்கு தந்தை செல்கின்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பொழுது அங்கே சொன்னார்கள், ஃபாத்திமாவே பொறுமையாக இரு, சபுர்ச்சி, அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய் என்பதாக சொன்னார்கள். உன்னுடைய பாவங்களை பிழைகளை பொறுப்பதற்கும் இது ஒரு காரணமாக இருக்கின்றது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இதெல்லாம் ஒவ்வொரு விஷயங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியை அறிந்திருக்கின்றார்களா என்றால் நம்மை விட அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியை அனுபவித்திருக்கின்றார்கள். அகல் யுத்தம் நடக்குது, தோன்றாங்க, அகலை தோன்றப்படுகின்றது. தோன்றக்கூடிய சமயங்களில் அங்கே கல்லை உடைக்கக்கூடிய சமயங்களில் சஹாபாக்கள் எல்லாம் சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் எங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை சொல்லாமல் சொன்னார்கள். தங்களுடைய மேலாடையை உயர்த்தி காண்பித்தார்கள். அவர்களுடைய வயிற்றில் ஒரு கற்கள் கட்டப்பட்டிருந்தது. ஒரு கல்லை எடுத்து அவங்க வயிற்ற கட்டிக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த வயிறும் முதுவும் ஒட்டியது போன்று இருந்தது. இதன் காரணமாக பணி செய்வதற்கு இடையூறாக ஆகிவிடுமோ என்பதற்காக வேண்டி கல்லை கட்டி கொண்டு அவர்கள் பணிகளை செய்தார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் சொல்லவில்லை, தங்களுடைய மேலாடையை உயர்த்தி காட்டினார்கள். 2 கல்கள் கட்டப்பட்டிருந்தது. அப்படியானால் உங்களை விட அதிகமாக பசியுடன் நான் இருக்கின்றேன் என்பதை அங்கே உணர்த்தும் அளவிற்கு இருந்தது. எல்லா விஷயத்திலும் அல்லாஹு தஆலா அப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்தார். அதனால் இதை வைத்து நாம் அந்த மாதத்தை இழிவுபடுத்தக் கூடாது. அல்லாஹ் சொல்கின்றான், லா யஸ்புத் தஹர், காலத்தை நீங்கள் ஏசாதீர்கள். அனதஹர், நானே காலமாக இருக்கின்றேன். அதை படைத்தது, அதை உருவாக்கியது அனைத்தும் நாமே. அதன் காரணத்தினால் நீங்கள் காலத்தை ஏசாதீர்கள். காலத்தை ஏசுகிறீர்கள் என்றால் அது என்ன ஏசுவதற்கு சமம்? ஒரு மனிதன் காலத்தை திட்டுகின்றான், ஒரே வெயிலா இருக்குது, இந்த சனியம் முடிச்ச வெயில் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு மனிதன் திட்டம் அப்படின்னா அது வெயிலை திட்டவில்லை, கொடுக்கக்கூடிய ரப்பை திட்டுகின்றான். குளிராக இருக்கின்றது, மழையாக இருக்கின்றது, ஒவ்வொன்றையும் சொல்லி இவன் திட்டுகின்றான் என்றால் இவன் அந்த வெயிலையோ மழையையோ அல்லது பனியையோ அவன் திட்டவில்லை, மாறாக அதை கொடுக்கக்கூடிய அதை படைத்த ரப்பை திட்டுகின்றான். வரக்கூடிய காலங்கள் ஒவ்வொன்றும் அதனுடைய நிகழ்வுகளை நிகழ்த்தவில்லை என்றால், அப்படியானால் இந்த பூமியில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், இந்த பூமியில் ஒரு குழப்பம் ஏற்படுகிறது, ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது என்றால் அது வேறொன்றின் காரணமாக அல்ல, மனிதர்களுடைய அவர்களுடைய செயல்பாடுகளின் காரணத்தினால் தான். இவன் என்ன செய்கின்றானோ, இந்த பூமியில் இருந்து நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருந்தால் அல்லாஹ்விற்கு பிடித்தமாக அல்லாஹ் ரசூல் காட்டியதின் பிரகாரம் இவன் செய்து கொண்டிருந்தால், இந்த பூமியில் செய்து கொண்டிருந்தால் அல்லாஹ் அவருடைய ரஹமத்தையும் அவருடைய பரக்கத்தையும் பொழிய செய்கின்றான். இவன் இதற்கு மாற்றமாக அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, ஜகாத் இல்லை, நீதி இல்லை, நேர்மை இல்லை, இவன் பெரியோர்களை மதிப்பதில்லை, சிறியோர்கள் மீது அன்பு காட்டுவதில்லை, கணவன் மனைவியுடைய உறவுகள் சரியான முறையில் இல்லை, பிறரின் மீது வஞ்சிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கிறது, பிறரை பற்றி கொலை பேசுவது, தன்னுடைய ஈகோக்களின் பிரச்சனைகள், இதெல்லாம் இவனிடத்தில் பெருகிக் கொண்டு செல்கின்றது என்றால் அடுத்தவர்களை காலை வாருவது எப்படி என்பதை இவன் திட்டம் போட்டுக் கொண்டிருக்கின்றான் என்றால், அப்படியானால் நீங்கள் அல்லாஹ்வுடைய சோதனைகளை, அல்லாஹ்வுடைய வேதனைகளை நீங்கள் எதிர்பாருங்கள்.
அருமைக்குரிய சகோதரர்களே, இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடியது கால மாற்றங்கள் அல்ல, மனிதனுடைய மாற்றங்கள் கால மாற்றங்களாக நமக்கு மாறுகின்றது. மழையுடைய காலங்களில் மழை வரவில்லை, காரணம் இவனுடைய மாற்றங்கள். வெயில் அடிக்கக்கூடிய காலங்களில் வெயில் இல்லை, இவனுடைய காரணங்கள் தான். அல்லாஹ் மாற்றுவதில்லை, இவன் செயலின் காரணமாக அல்லாஹ் மாற்றி வைக்கின்றான். அருமைக்குரிய சகோதரர்களே, ரஜபுடைய மாதங்களில் திருமணத்துடைய விஷயங்கள் என்று முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒன்று ஏனென்று தெரியுமா? ஒரு முக்கியமான நபர்களுடைய திருமணம் நடந்த மாதம் இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மகளுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு திருமணம் முடித்த மாதம் இந்த சஃபருடைய மாதம். இந்த சஃபருடைய மாதத்தில் தான் திருமணத்தை நடத்தி வைத்தார்கள். ரசூலுல்லாஹி மகளுக்கு திருமணத்துடைய வயது வந்துருச்சு, கல்யாணம் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஒவ்வொரு நபர்களாக கேட்டுட்டு இருக்காங்க. யாரோ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா, எல்லா சஹாபாக்களும் ஒவ்வொருத்தவங்களாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப இப்ப எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கல, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மெய்காப்பாளர், அதாவது தன்னுடைய பணியாளர் சொல்கின்றார், எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்களாம் ரசூலுல்லாஹி கேட்கலாமே. எனக்கு கேட்கறதுக்கு ரசூலுல்லாஹி கேட்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. ஏன்னா அலி ரலியல்லாஹு தஆலா ஹயாவில் வெக்கத்தில் அதிகம் இருக்கக்கூடியவர்கள். அந்த கூச்ச சுபாத்திர அவங்க சொன்னாங்க, இல்ல நான் ரசூலுல்லாஹி கேட்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது அப்படின்னு. இப்படியே உரையாடல்கள் நடக்கின்றது. இறுதியாக இல்ல நீங்க போங்க அப்படின்னு சொல்லி வழிகட்டாயமா ரசூலுல்லாஹி போய் கேளுங்க, கேட்டு பார்ப்போம், கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ், கிடைக்கிறாது அல்ஹம்துலில்லாஹ், கேளுங்க அப்படின்னு போனாங்க. ரசூலுல்லாஹி சலாம் சொன்னாங்க. ஸலாம் அலைக்கும் யா ரசூலுல்லாஹ், அலைக்கும் சலாம் சொல்லிட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. என்ன அலியே, ஏதாச்சும் சொல்ல வர்றீங்களா? இல்ல ஒண்ணும் இல்லை யா ரசூலுல்லாஹ். ஒரு முதல் முறை கேட்டார்கள், இரண்டாவது முறை கேட்டாங்க, ஏதாச்சும் கேட்கணுமா, ஏதாச்சும் சொல்லணுமா, செய்திருக்கா? இல்லை யா ரசூலுல்லாஹ். இல்ல ஒண்ணும் இல்ல. கேட்பதற்கு தயங்கினார்கள். அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பதற்கு தயங்கினார்கள். இறுதியாக நான்காவது முறையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஏன் என் பொண்ணு என்னுடைய மகளை திருமணம் முடிப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா என்பதாக கேட்டார்கள். அப்பத்தான் அலி ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் கூச்சத்தை சென்று, ஆமா யா ரசூலுல்லாஹ். ஏன்னா எல்லா பேரும் கேட்கையில ரசூலுல்லாஹி எந்த பதிலும் சொல்ல, கொடுக்கிறேன்னு சொல்ல, கொடுக்கிறேன்னு சொல்ல, அமைதியாக பேசாம இருந்தாங்க, பொறுமை காத்தார்கள். ஏன் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து கேட்பார்கள், கேட்க வேண்டும், அவர்களுக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்பதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆசை. அவா வந்து கேட்டாங்க. கேட்டோன்னு ரசூலுல்லாஹி கேட்டாங்க, மகருக்கு என்னப்பா வச்சிருக்க அப்படின்னு கேட்டாங்க. கேட்டேன் என்ன கேட்டாங்க, மகருக்கு என்ன வச்சிருக்கேன். இன்னைக்கு பொண்ணு போய் கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க, என் பொண்ணுக்கு நான் எல்லா அல்ஹம்துலில்லாஹ் எல்லா திருமணத்திற்குரிய தயாரெல்லாம் பண்ணி வச்சுட்டீங்க, எல்லாம் இருக்குது, 100 பவுன் நகை வச்சிருக்கு, எல்லாம் இருக்குது அப்படிங்க. இல்லாட்டி இல்ல ஒண்ணு தயாரிப்பு இல்லை, திருமணத்துடைய தயாரிப்பு ஒண்ணு நாங்க செய்யல, இன்ஷா அல்லாஹ் அடுத்து ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு பின்னாடி கல்யாணம் முடிக்கலாம் நினைக்கிறோம். யார் சொல்றா? பெண் வீட்டுக்காரர்கள் சொல்கின்றார்கள். இந்துடைய காலகட்டம். ஆனா ரசூலுல்லாஹி அன்னைக்கு அதை செய்யல. என்ன கேட்டாங்க, மகர் என்ன இருக்கு, என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னா, யார் ரசூலுல்லாஹ் கேட்கத்தான் வந்தேன், நீங்க தரேன்னு சொல்லிட்டீங்க, மகர் என்ன வச்சிருக்கீங்க, நான் என்ன இருக்குது என்ன திரும்பி கேட்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் ஒரு உருக்கு சட்டை கொடுத்தேனே இருக்கிறதா என்பதாக கேட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருக்கிறது யா ரசூலல்லாஹ், அதை எடுத்து வாங்க. அதை எடுத்து வந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சஹாபாக்கள் மத்தியில் ஏலமிட்டார்கள். அது அதிகமான திரகத்திற்கு ஏலம் போனது. அப்பொழுது அந்த தொகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகராக ஏற்றுக்கொண்டது. அதாவது 40,000 திரகத்திற்கு அந்த உருக்கு சட்டை போனது. 40,000 திரகத்தை அன்று மகராக கொடுக்கப்பட்டு
என்னங்க மகராக கொடுக்கப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை மணம் முடித்தார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த அலி ரலியல்லாஹு தஆலா தெரியுமா? வீரத்தில் தலை சிறந்த அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அஸதுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வினுடைய சிங்கங்களில் 2 சிங்கங்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒருவர், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். கைபருடைய போர்க்களம், கைபருடைய போர்க்களம் வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை, நடந்து கொண்டே இருக்கின்றது. போர் ஒரு நிறைவுக்கு முடிவுக்கு வர முடியவில்லை. அந்த கோட்டையை தாண்டி உள்ளே சென்றால் தான் நமக்கு வெற்றி, அல்லது அவர்கள் வெளியே வந்தால் அவர்களுக்கு வெற்றி. அந்த கோட்டை தான் இரண்டிற்கும் மத்தியில் இருக்கின்றது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு அமர்ந்து கொண்டு சொன்னார்கள், நாளை ஒரு வருடத்தில் நான் இந்த கொடியை கொடுப்பேன், அவர் இன்ஷா அல்லாஹ் வெற்றியுடன் திரும்பி வருவார் என்பதாக சொன்னார்கள். மறுநாள் பார்க்கிறாங்க, ஃபஜ்ருடைய தொழுகை முடிஞ்ச உட்கார்ந்துருக்கு. உட்கார்ந்து யாருடைய கையில கொடுக்க போறாங்க? ரசூலுல்லாஹி யாரை சொல்லுவாங்க? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இது போன்ற சஹாபாக்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்மளை சொல்வார்களா? ஏன்னா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா அது நிச்சயமா நடக்கும். யாருடைய கையில் கொடுக்கின்றார்களோ அவர்கள் வெற்றியை நிச்சயமாக பெற்று வருவார்கள். தெரிந்தது, யாருடைய கைகளில் கொடுப்பார்கள் என்று தெரியவில்லையே என்பதாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி நாங்க கேட்டாங்க, ஐன அலி ரலியல்லாஹு தஆலா, அலியை எங்கே என்பதாக கேட்டார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அந்த சமயத்துல கண் வலி, ஒரு பக்கம் கண் வலி ஏற்பட்டு அவங்க ஒரு ஓரமா ஒதுங்கி உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க குள்ளமானவர்கள், அலி ரலியல்லாஹு தஆலா குள்ளமானவர்கள். அவங்க இருக்குது அந்த லாஸ்ட்ல வந்து சபைக்கு லாஸ்ட்ல உட்கார்ந்து இருக்கையில ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்கும் பொழுது தெரியவே இல்லை. ஐன அலி என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பொழுது, லப்பைக் யா ரசூலல்லாஹ், இதோ இருக்கின்றேன் யா ரசூலல்லாஹ், வாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து கொடுத்தார்கள். யா ரசூலல்லாஹ், கண்ணு வலியா இருக்கு, எப்படி அப்படின்னு ரசூலுல்லாஹி செஞ்சாங்க. தங்களுடைய உமிழ் நீரால் தடவி விட்டார்கள். வலிகள் நிவாரணமானது. கொடியை வாங்கினார்கள், சென்றார்கள். அந்த கோட்டையினுடைய கதவை ஒரு கையினால் தூக்கி சென்று கேடயமாக பிடித்துக் கொண்டு உள்ளே சென்றார்கள், தும்சம் செய்தார்கள், வெற்றியுடைய கொடியை ஏற்று வந்தார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அந்த அவங்க தூக்கிட்டு போனாங்கல்ல அந்த கதவை, கோட்டையினுடைய கதவை தூக்கி சென்றார்களே, அந்த கதவை வந்து கீழே போட்டுன்னு 2வது தூக்கி வைக்கிறதற்கு ஜவான்களாக இருந்த அன்றி சஹாபாக்களினால் முடியவில்லை. அவ்வளவுக்கு மிகவும் வெயிட்டாக இருக்கக்கூடிய அந்த கதவை ஒரு கையினால் தூக்கி சென்றார்கள், வெற்றியை நட்டார்கள். அவங்க 40,000 திரகத்தை கொடுத்து மகர் முடித்தார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, இதில் ஒரு விஷயம் நாம் விளங்க வேண்டியது, தனற்கூறியதை வைத்துதான் மகரை இவர்கள் கொடுக்க வேண்டும். மாப்பிள்ளை கொடுக்கக்கூடியது, எங்க அத்தா சம்பாரிச்சு வச்சிருக்காரு, இவர் சவுதியில இருந்திருப்பாரு, அத்தா சொல்றாரு, அப்பா இருக்குதுமா, என்கிட்ட இருக்கக்கூடிய காசை வச்சு நான் 40 நகை வாங்கிடுறேன், மகராக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றது. இது மகர் அல்ல. அண்ணன் தம்பி கொடுத்து அங்க திருமணம் முடிப்பதற்கு மகர் கொடுக்கக்கூடியது இது மகர் அல்ல. உங்களுடைய சம்பாத்தியம், உங்களுடைய சொத்துக்கள் இருந்து, உங்களுடைய பொருள்கள் இருந்து நீங்கள் மகர் கொடுக்க வேண்டும். தான் சம்பாத்தியத்தினால் கொடுக்க வேண்டும். சிலர்கள் வேலையே செய்யறதில்லை, உதாரணமா வீட்டிலே உட்கார்ந்துக்கிடுவாங்க. யாரு சேர்த்து வச்ச தன்னுடைய பாட்டம் பூட்டம் முப்பாட்டம் சேர்த்து வச்ச சொத்துக்கள் இருக்குது, இதை இவர்கள் அமர்ந்து கொண்டு அதிலிருந்து மகரை கொடுத்து கொண்டு இவர்கள் காலப்போக்கில் என்ன ஆயிடுது, அந்த திருமணத்துடைய ருசியையே அறியாமல் சென்று விடுகின்றார்கள். இவர்கள் உழைத்து
கஷ்டப்பட்டு இவர்களின் கைகளினால் இருந்து அதிலிருந்து மகரை எடுத்து கொடுக்கும் பொழுதுதான் அப்பொழுது தெரியும் நாம் சம்பாதித்து மகர் கொடுத்து திருமணம் முடித்தது. இந்த திருமண உறவுகளோ முறிந்து விட்டால் அதனுடைய சிரமங்கள் என்ன என்பது அவருக்கு விளங்கும். முதன்மையாக அருமைக்குரிய சகோதரர்களே, அவர்களுடைய வாழ்க்கையை தொடங்கியது இந்த சஃபருடைய மாதத்தில் இருந்துதான். அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தை செல்வங்களை கொடுத்தான். 3 குழந்தைகள், ஆண் குழந்தைகள், ஹசன், ஹுசைன், முஹசின் என்பதாக 3 ஆண் குழந்தைகள், 2 பெண் குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்தான். அருமைக்குரிய சகோதரர்களே, இவர்களுடைய வாழ்க்கைகள் எந்த அளவிற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்க்கைகள் கஷ்டம் நஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை அல்ல. வீடு வாசப்படி இருக்கும், குடும்பம் என்றால் கஷ்டம் இருக்கும், சிரமம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனைகள் இல்லை என்றால் குடும்பம் அல்ல. சற்று பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதை சமாளிக்கக்கூடியவன், அதை சரி செய்யக்கூடியவன் தான் ஆண். அதை ஜீர்ணிக்கக்கூடிய தெரிந்தவன் தான் ஆண். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களும் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டு நைட்டு இஷாலாம் தொழுது சாப்பிட்டு முடிச்சிட்டு என்ன செய்யறாங்க, வெளியே உட்கார்ந்திருக்காங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அப்ப இந்த கவிநடைகள் படிப்பதில் அவர்களுக்கு நம்ம ஆளுங்க கூட இன்னைக்கு இருப்பாங்க. சில சமயம் தனியா இருக்கும் பொழுது அப்படியே ஏதாச்சும் பாட்டை படிச்சுக்கிட்டு முணங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இது கூட அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களும் அப்ப சஹாபாக்களும் செஞ்சிருக்காங்க. பாடல்கள் என்பது, கவிநடைகள் என்பது அவர்களுக்கு இருந்தது. குல்லுன் நிசாயி என்பதாக ஒரு பாடலை படிக்கின்றார்கள். பெண்கள் எல்லாம் மலர்கை போன்று அவர்கள் ஆண்களை இழுப்பதற்குத்தான் செய்கின்றார்கள் என்பதாக ஒரு பாடலை படித்த உடனே இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொன்னாங்க, உடனே இதற்கு எதிர்மறையாக படித்தார்கள். பெண்கள் எல்லாம் மலரை போன்று அதை ருசிப்பதற்கு வரக்கூடிய வண்டுகளாக ஆண்கள் இருக்கின்றார்கள் என்பதாக எதிர்மறை பாட்டுகளை படித்து விட்டார்கள். உடனே அலி ரலியல்லாஹு தஆலா கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க. பாத்திமாவே, என்னுடைய பாடலுக்கு எதிர்பாடலா படுகின்றாய் என்பதாக அங்க சத்தம் வரல, திட்டல, அடிக்கல, ஒன்னும் செய்யல. எந்திரிச்சு வேகமா போயிட்டாங்க. போய் பள்ளிவாசல்ல போய் அவங்க மஸ்ஜித் நபவியில போய் உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்து சாய்ந்து அமர்ந்திருந்தார்கள். அப்ப மண்தரையாக இருந்தது. அந்த மண்தரையில அப்படியே படுத்திருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்தவண்ணே பாத்திமாவே அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை எங்கே என்பதாக கேட்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், இப்படி உங்களுடைய மருமகன் கோவித்துக் கொண்டு சென்றார், நான் இப்படி படிச்சாரு, நான் அதற்கு எதிர்மறையாக இப்படி படிச்சு யார சொல்லலாம், அவர் கோச்சுக்கிட்டு போயிட்டார் யார சொல்லலாம் அப்படின்னு நேர போனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே பார்த்தார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தரையில் படுத்திருந்தார்கள். முதுவெல்லாம் மண்ணாக இருந்தது, மண் ஒட்டி இருந்தது. அப்பொழுது உடனே சொன்னார்கள், யா அபா துராப், மண்ணின் தந்தையே என்பதாக சொன்ன உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குரலை கேட்ட உடனேயே துள்ளி குதித்து எழுந்தார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். எழுந்து சொன்னாங்க, என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபா துராப் என்று சொல்லிவிட்டார்கள், அபா துராப் என்று சொல்லிவிட்டார்கள் என்பதாக கடைசி வரையும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை கூப்பிடும் பொழுது யா அபா துராப் என்று சொன்னால் மிகவும் சந்தோஷம் அடையக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப சொல்லிட்டு முதுகுல இருந்த மண்ணை தட்டி விட்டு ரசூலுல்லாஹ், என்னுடைய மகள் ஏதாவது செய்திருந்தால், உங்களுக்கு மனநோகும்பரமாக பேசியிருந்தால் அலியே நீங்கள் மன்னித்து விடுங்கள் அலியே என்பதாக சொன்ன பொழுது